वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम வைஜெயந்தி விபூஷணம். இந்த யாதவாபியுதயம் காவியத்துல இப்போ நம்ம வந்து அஞ்சாவது சர்க்கம் ஆரம்பிக்கிறோம். அதாவது இந்த அஞ்சாவது சர்க்கம் வந்து ருத்து வர்ணனை. இதுல வந்து மெயினா வந்து முதல்ல சம்மர், அதாவது கிரீஷ்ம வர்ணனை முதல் 12 ஸ்லோகத்துல, அதுக்கப்புறம் 13ல இருந்து 35 வந்து இந்த மிருகயா காட்டுல என்ன மாதிரி ஒரு விவகாரம் அப்படிங்கிறத பத்தி வர்ணிக்க போறார். பார்ப்போம் எப்படி போறதுன்னுட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆஹ் வருஷா, அதாவது மழைக்காலம், மழைக்காலத்துக்கு அப்புறம் ஷரத்ருது வர்ணனை, சரத்காலம் அதனுடைய வர்ணனை. அதுக்கப்புறம் கடைசியில வந்து இந்திர பூஜா உத்தியமகான் இருக்கு. அதாவது இந்திரனை பூஜை பண்றதுக்குன்னுட்டு கோவர்தனத்துல கோகுலத்துல எல்லாரும் வந்து தயார் பண்றா. அந்த தயாரிப்பு லீட்ஸ் டு கோவர்தனகிரிதாரி. அந்த லீல வந்து மத்த அடுத்த 2 சர்க்கத்துல நடக்க போறது. 6வதுலயும் 7வதுலயும் உங்களுக்கு வந்து இந்த கோவிந்த பட்டாபிஷேகம், அதாவது கோவர்தனகிரி தூக்கி அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வன தேவதைகளுக்கு பூஜை, இது வந்து 6, 7 இந்த 2 சர்க்கத்துல நடக்க போறது. அதுக்கு முன்னோடியா இங்க வந்து கடைசி ஒரு ஒரு 3 ஸ்லோகங்கள், 98 ஸ்லோகம் தான் இந்த சர்க்கத்துல இருக்கு. 96, 97, 98 அதுல அந்த இந்திரனுக்கு செய்ய வேண்டிய அந்த பூஜை என்ன, அதுக்கு உண்டான ஒரு ஒரு எஃபர்ட், ஒரு ஏற்பாட ஆரம்பிக்கிறா. ஸோ யூஸ்வலி இந்த நம்ம வந்து ஒரு காவியம் மகாகாவியம்னு ஒண்ணு டேர்ம் பண்ணணும்னா அதுல வந்து நகரார்ணவ செயலர் நகரார்ணவ சைலர்த்து அப்படின்னு சொல்லி நகரத்தினுடைய வர்ணனை, ருத்து வர்ணனை, சந்திரோதய வர்ணனை, சூரியன் அஸ்தமனம் இல்லைன்னா சூரிய உதயம், இந்த மாதிரி நேச்சர் டிஸ்கிரிப்ஷன் அங்கங்க இருக்கணுங்கிறது ரூல்ஸ். அதாவது தண்டின் வந்து தன்னுடைய காவியாதர்சத்துல அவர் வந்து மகாகாவியத்தினுடைய லட்சணங்கள் எழுதும் பொழுது இதனுடைய வர்ணனைகள் இருக்கணும்னுட்டு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கார். இது எல்லாமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுல ஏதோ சிலதை எடுத்து பண்ணலாம். அது அந்தந்த கவியனுடைய ஒரு சாதுரியத்தை பொறுத்து அதை வர்ணிக்கிற விதம்ங்கிறது மாறும். ஏன்னா சப்ஜெக்ட் அட் ஹேண்ட் வேற இல்லையா. இப்ப நம்ம வந்து ரகுவம்சத்துல வந்து ரித்து வர்ணனை பார்க்கும் பொழுது ராமனுடைய ஒரு விவகாரமோ இல்ல அஜன் ரகு இவர்களுடைய ஒரு பேக்ரவுண்டை வச்சுட்டு தானே அந்த ரித்துவை வர்ணிப்பா. வெறும்னா ரித்துவை வர்ணிக்கணும்னுட்டு ஒரு 4 ஸ்லோகத்தை ரித்துவை மாத்திரம் வர்ணிச்சுட்டு மேல போகிறதுங்கிறது கிடையாது. அதே போல இங்கேயும் வந்து ரித்துவை வர்ணிக்கிறச்சு நமக்கு வந்து கண்ணனுடைய கதையோ இல்ல கோபிகைகளோ அதையும் கூட்டி அதை வந்து சேர்த்து சேர்த்து நமக்கு வந்து இங்க வர்ணனை ஆரம்பிச்சிருக்கு. இதுல முதல் ஸ்லோகத்துல இருந்து பார்ப்போம். இதுல எல்லாமே வந்து உங்களுக்கு உபஜாத்தின்னு ஒரு விருத்தம். உபஜாத்திங்கிற விருத்தம் என்னன்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் உபேந்திர வஜ்ரா அண்ட் இந்திர வஜ்ரா. அதாவது எந்த லைன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து உபேந்திர வஜ்ராங்கிறது 1 மீட்டர், இந்திர வஜ்ராங்கிறது 1 மீட்டர். இது ரெண்டுமே வந்து காம்பினேஷன்ல வரலாம். 4 பாதங்கள் இருக்கு, ஒவ்வொரு பாதத்துல ஒவ்வொன்னு இருக்கலாம் உங்களுக்கு. ஒரு பாதத்துல இந்திர வஜ்ரா, இன்னொரு பாதத்துல உபேந்திர வஜ்ரா அப்படின்னு அதுல வந்து ரூல்ஸ் கிடையாது. சோ அதுல எந்த காம்பினேஷன்ல இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இத உபஜாதி அப்படின்னு தான் சொல்றோம். இது வந்து மோஸ்ட் காமன் மீட்டர். இது பல பேர் இதை உபயோகப்படுத்துற ஒரு மீட்டர் அண்ட் ரொம்ப சுலபமாவும் இருக்கும். நமக்கு வந்து ஒரு கம்போஸ் பண்றதுக்கோ இல்ல அதை படிக்கிறதுக்கோ நமக்கு தெரிஞ்ச மீட்டரா இருக்கும் அது. ஆரம்பத்துல பார்ப்போம். சோ இது வந்து கிரீஷ்ம காலம், நிதாகா அல்லது கிரீஷ்மஹா, அதை வந்து வர்ணிக்கிறார். முதல்ல ஒரு 10, 12, 13 ஸ்லோகம், 12 ஸ்லோகம் வரைக்கும் இதுதான் வர்ணனை. ததஸ் சமானீத ரசாலபாகா சம்வீஜயன் பாட்டல கந்தவாகைः நிரூட மல்லி விபவோ நிதாகா சீராயுதம் ஷௌரிசகம் சிஷேவே. சொன்னேன், பேக்ரவுண்ட்ல நமக்கு வந்து கண்ணன் தான் இருக்க போறான். ஏன்னா கண்ணனுடைய பாலலீலைகளை வர்ணிக்கிறதுனால அந்த காட்டுல எப்படி வந்து உங்களுக்கு இது வந்தது, அந்த ரித்து எப்படி இருக்கு, ரித்து எப்படி பரிமளிக்கிறது, அந்த ரித்து போது கண்ணனுடைய விவகாரம் என்ன, கோபிகைகள் கோபர்களுடைய ஒரு விவகாரம் எப்படி, இப்படிதான் வர்ணிச்சுட்டு நமக்கு போக போறார். சோ நிதாகா, இந்த கிரீஷ்ம ருத்துவானது நிதாகா சிஷேவே சேவித்தது. யாரை சேவித்ததுன்னா சீராயுதம் ஷௌரிசகம் ச சிஷேவே, பல்ராமனையும் கண்ணனையும் சேவித்தது. எதுன்னா இந்த கிரீஷ்ம ருத்து.
நம்ம தனியா இப்போ காளிதாசனுடைய ஒரு ஒர்க் பார்த்தோம்னா ரித்து சம்ஹாரம்ங்கிறதுல கிளீனா அவர் வந்து 6 சாப்டரா பிரிச்சிருப்பார். இது கிரீஷ்ம ரித்து, வசந்த ரித்து, வருஷா ரித்து, அதுக்கப்புறம் சரத், ஹேமந்த, சிசிரம் அப்படின்னு ஒவ்வொரு ரித்துவுல எப்படி அந்த நாயிகா நாயக பாவம்ங்கிறது எப்படி இருக்கு, ரித்துக்கள் எப்படி இருக்கு, எந்த புஷ்பம் மலர்றது, இதெல்லாம் வந்து வர்ணிச்சிருக்கும் உங்களுக்கு. ஆனா இங்க எப்படின்னா கண்ணனை பேக்ரவுண்ட்ல வச்சுட்டு உங்களுக்கு பண்ண போறேன். சரியா? சோ நிதாக ததகாங்கிறச்சு காளியமர்தன அனந்தரம், காளியமர்தனம் ஆன பிறகு சமா நிதாகா இந்த கிரீஷ்ம ரித்துவானது சீராயுதம், சீரங்கிறது இந்த பிளவ், ஹலாயுதங்கிறமோ இல்லையோ, அதனால அந்த கலப்பைய வந்து ஆயுதமாக வைத்துக் கொண்டிருப்பவன் பல்ராமன். ஷௌரி சகம், ஷௌரி சகம்ங்கிறது கிருஷ்ணனுடைய சுகிருத்தா இருக்கக்கூடியவன் பல்ராமன். பல்ராமனை சேவித்ததுங்கிறார். சோ கண்ணனையும் சேவித்தது இல்ல, ஆக்சுவலி முதல்ல பல்ராமனை சேவித்தது. அதுக்கு வந்து அவர் உத்தமர் சுவாமி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஷௌரி சகம் சீராயுதம்ங்கிறது அக்ரஜத்வாத்து பிராதான்யம், அண்ணா ஓல்யோ, அதனால முதல்ல அந்த ரித்து வந்து அவனைதான் அண்டித்துங்கிறார். சீராயுத சாஹியாது ஷௌரி ஷௌரிஹி உபச்சரிதா, இங்க வந்து பல்ராமனை மாத்திரம்தான் அந்த சேவித்ததா அப்படின்னா அப்படி இல்ல, ஷௌரி சகம்னு மென்ஷன் பண்ணி இருக்கிறதுனால ஷௌரியான கண்ணன், கண்ணனுடைய ஒரு சகா யாருன்னா பல்ராமன். சோ கண்ணனுடைய நண்பனாக இருக்கும் பல்ராமன் சொன்னதுனால கண்ணனும் அங்க வந்து சேர்த்துக்கணுங்கிறார் உபச்சரிதா அப்படின்னு. சோ இந்த பாக்கி மூணுமே உங்களுக்கு வந்து இங்க அந்த கிரீஷ்ம ரித்து வெயில் காலத்துக்கு தான் உங்களுக்கு வந்து இது எல்லாமே அட்ஜெக்டிவா வருது. முதல்ல என்ன, சமானீத ரசால பாக்கா. ரசாலங்கிறது மாமரம், மாமரத்தினுடைய பழங்களுக்கு ஒரு பரிபாக்கம், ஒரு பழுத்த தன்மையை கொண்டு வரும் அந்த ஒரு சம்மர் சீசன். சோ சம்மர் வர்றச்சே மாம்பழம் தானே நமக்கு இல்லையா? அத வந்து இங்க தேசிகர் வர்ணிச்சிருக்கார். சமானீத ரசால பாக்கா, எதனால் ஒரு அந்த ரசால மாம்பழங்களுக்கு ஒரு பாக்கம், ஒரு பரிணாமம், ஒரு மாறுதலானது கொண்டு வரப்பட்டதோ அந்த வெயில் காலம் நிதாகா. சமானீத ரசால பாக்கா. அடுத்தது பாடல கந்தவாகைஹி சம்பீஜயன்னு, நல்ல காத்தடிக்கும், ஒரு சூடா ஒரு காத்தடிக்கும். ஆனா அதே சமயத்துல என்ன புஷ்பம் பூத்திருக்கோ அந்த புஷ்பத்தினுடைய ஒரு வாசனையோட கூடின ஒரு காற்று வீசறது. சம்பீஜயன்னு அந்த காற்றானது பழம் கொடுத்து அதுக்கப்புறம் புஷ்பங்கள் கொடுத்து ஒரு ஒரு காத்து வீசி இப்படித்தானே நம்ம வரவழிப்போம் ஒருத்தரை. எப்படி ஒருத்தரை வந்து வரவழிக்கிறது, ஒரு வெல்கம் பண்றது அதிதிய அப்படிங்கிறதுக்கு இங்க வந்து ஒரு இட் இஸ் லைக் என்ன சொல்றது, சமாசோக்தி மாதிரி. ஒரு ஹோஸ்ட் எப்படி ஒரு அதிதிய வந்து வரவழிப்பாளோ அந்த மாதிரி இங்க வெல்கம் பண்றதாம். சோ நிதாகா சமானீத ரசால பாகா, அந்த மாம்பழங்களுக்கு மாங்காய்க்கு ஒரு பருப்பக்குவத்தை கொண்டு வருகின்றதான அந்த நிதாகம். பாட்டல கந்த வாகைஹி சம்பீஜயன்னு, கந்தவாகைஹி காற்றுகளினால் சம்பீஜயன்னு வீசிக்கொண்டு வருகிறது. அந்த காற்று எப்படி இருக்குன்னா பாட்டலானாம் கந்த, பாட்டலி புஷ்பத்தினுடைய ஒரு காற்றுகளுடன். பாட்டல புஷ்பம்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் புஷ்பம். அங்க அந்த புஷ்பம் வந்து சம்மர்ல தான் உங்களுக்கு மலரும், அதனுடைய ஒரு வாசனையோட கூட இருக்கு. அது மாத்திரம் இல்ல, மல்லியும் உங்களுக்கு சம்மர்ல தான் நல்ல குண்டு மல்லி எல்லாம் வரும். அத இங்க சொல்றார், நிரூட மல்லி விபவா. நிரூட நன்கு மல்லி, அதனுடைய நம்ம சாதாரண மல்லிகா புஷ்பம் இருக்கே அந்த ஜாஸ்மின், அதனுடைய சமிருத்தி விபவா, அதனுடைய செழிப்புடன் கூடினதான இந்த சம்மர் டைம்ங்கிறது அப்படியே உங்களுக்கு பல்ராமனை சிஷேவே சேவித்தது. தத சமானீத ரசால பாகா சம்வீஜயன் பாட்டல கந்தவாகைஹி நிரூட மல்லி. நிரூடன நன்கு மலர்ந்து இருக்கக்கூடிய அல்லது நன்கு மலர் நிஷேஷேன ஊடன நன்கு அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு செழிப்புடன் கூடினதாக இருக்குன்னு எடுத்துக்கணும் இந்த இடத்துல. விபவங்கிறது ஸ்திதா விபவா,
சோ மல்லிகானாம் சமிருத்திஹி ஸ்திதஹ, அது அது இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது நாட் ஃபேடிங் அவே, பட் இட் இஸ் பிரசன்ட். அதுதான் நிரூட. வெல் எஸ்டாப்ளிஷ்ட் வித் த வெல்த் ஆஃப் ஜாஸ்மின். அதுதான். சோ நிரூட மல்லி விபவஹ நிதாகஹ சீராயுதம் சௌரிசகம் சிஷேவே. இங்க அடுத்தது அபிப்ரதீனாம் குச்சகும்ப கக்ஷ்யாம் ஆலிப்த கற்பூர ஹிமோதகானாம் சசுப்ருவாம் தேககுணேன யூனாம் ஆசீத் வசந்தாதபி மானனீயா. இந்த கிரீஷ்ம காலம் வந்து வசந்த ரித்துவ காட்டிலும் மானனீயா ஆசீத், போற்றத்தக்கதாக இருந்தது. யாரால்னா யூனாம், இளைஞர்களால இது வந்து இன்னும் ஒரு போற்றத்தக்கதாக இருந்த ரித்துவா இருந்துதான். ஏன்னா இந்த சமயத்துல அந்த காலத்துல அண்ட் எங்க இது வந்து இந்த கவுஹர்ட்ஸ் இருக்கிற ஒரு இதுல தானே இருக்கு உங்களுக்கு. சோ அதனால எடச்சேரியில எப்படி பெண்கள்லாம் இருப்பாங்கிறத இங்க வந்து வர்ணிக்கிறார். அது வந்து அபிப்ரதீனாம் குச்சகும்ப கக்ஷ்யாம், குச்சகும்ப கக்ஷ்யாம் சஹா நிதாகா யூனாம் மானனீயா. யூனாம் எப்படி பெண்கள் இளைஞர்களுக்குனால் உங்களுக்கு வந்து வசந்தாதபி, வசந்த ரித்துவை காட்டிலும் ஸ்லாகனீயா போற்றத்தக்கதாக இருந்தது. சகா நிதாகா ஆசீத், அந்த கிரீஷ்ம காலம். ஏன்னா கிரீஷ்ம காலத்துல ரொம்ப உங்களுக்கு வந்து வெக்கையா இருக்கிறதுனால, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால மார்பகத்துல போட்டு இருக்கிற வஸ்திரத்தை வந்து கட்டிடுவா. சோ குச்சகும்ப கக்ஷ்யாம், கக்ஷ்யாங்கிறது அந்த கவரிங். சோ அதுல கஞ்சுக்கம் மேல போட்டு இருக்கிற அந்த சட்டை. சோ உங்களுக்கு வந்து இப்ப உள்ளுக்கு அந்த பிளவுஸ் மாதிரி போட்டுக்கிறது இருக்கே, அது வந்து போட்டுக்க மாட்டான். சோ குச்சகும்ப கக்ஷ்யாம் அபிப்ரதீனாம் சுப்ருவாம் தேககுணேன, அந்த மார்பகத்தினுடைய துணி அதை தரிக்காமல் இருக்கக்கூடிய சுப்ருவாம், அழகான புருவங்களை கொண்ட பெண்களின் தேககுணேன, அந்த உடம்பு கட்டினால் பெண்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு இந்த இந்த நிதாக காலம்ங்கிறது இன்னும் ஒரு போற்றத்தக்கதாக இருந்தது. அதாவது பார்க்கறதுக்கு அழகா இருந்த அந்த பெண்கள், அதனால இளைஞர்களுடைய கண்ணுக்கு அது வந்து குளிர்ச்சியா இருந்தது. அது மேலும் எப்படின்னா ஆலிப்த கற்பூர ஹிமோதகானா, அந்த மார்பகத்துல வந்து அது சூடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அந்த வெயில்லங்கிறதுனால மார்பகத்துல கற்பூர ஹிம உதக இதை வந்து தரவின் இருக்கா, பூசின் இருக்கா. அவ கற்பூரங்கிறச்சு அந்த இந்த கற்பூரம் மேல தடவிக்கிற அந்த கற்பூரத்தை சொல்றார். கற்பூர கண்டம்ங்கிறோமே அது பச்சை கற்பூரம். மேலும் ஹிம உதக, நல்ல ஜில்லுன்னு தண்ணி, இதனால வந்து குழைச்சு அந்த கற்பூரத்தை ஆலிப்தம், மேலே பூசிக்கொண்டிருக்கும் கற்பூரம், பனித்து தண்ணி, இவைகளை கொண்ட சுப்ருவாம் அந்த பெண்கள். அந்த பெண்களினுடைய தேக குணேன, தேகத்தினுடைய கட்டு, குணம்ங்கிறது வந்து ஒரு அழகு, அதனுடைய ஒரு தேகத்தினுடைய ஒரு சரீரத்தினுடைய அந்த அழகு இருக்கே, அந்த அழகினால், குவாலிட்டிஸ்னால யூனாம் இளைஞர்களுக்கு இந்த நிதாக காலம், அதாவது கிரீஷ்ம ரித்துங்கிறது இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது வசந்த காலத்தை விட. அபிப்ரதீனாம் குச்சகும்ப கக்ஷ்யாம் ஆலிப்த கற்பூர ஹிமோதகானாம் சுப்ருவாம் தேககுணேன யூனாம் ஆசீத் வசந்தாதபி மானனீயா. விஹார யூனா பஜதா ஸ்வயம் தத் விரஜாங்கனா விப்ரம கிங்கரத்வம் நிதாந்த தன்யாஹ ஸ்வகுணைர் அபூவன் நிர்விஷ்யமானா ரிதவஹ கிரமேண. ரிதவஹ கிரமேண நிர்விஷ்யமானாக ரிதவஹ, மெதுவா ஒன்னொன்னா வரக்கூடிய அந்த ரித்துக்கள், இங்கேயே எல்லா ரித்துவும் வந்துருத்துன்னு எடுத்துக்கூடாது, பின்னாடி மத்த ரித்துக்களினுடைய வர்ணனையும் சொல்ல போற. அது கிரமேண ஒன்றன் பின் ஒன்றாக ரித்துக்கள் வந்து நிர்விஷ்யமானாக நுழைகின்ற ஒவ்வொரு ரித்துவுமே அவைகளுக்கு வந்து நிதாந்த தன்யாக, ரொம்ப ஒரு ஒரு என்ன வெரி ஃபார்ச்சுனேட், பாக்கியம் செய்த அந்த ரித்துக்கள் நிர்விஷ்யமான ஸ்வகுணைஹி அபூவன், தன்னுடைய குணங்களினால் அது வந்து என்னன்னா, யார் கண்ணனுக்கு வந்து ஒரு கிங்கரன், கண்ணனை சேவிப்பதனால் அல்லது கண்ணனினால் பஜதா விஹாரயூனா. ஒரு நிமிஷம், இதுல வந்து தத் விரஜாங்கனா விப்ரம கிங்கரத்துவம்
ததா தது அப்படிங்கறத ததான்னு எடுத்துட்டு இருக்க. ஓகே. விரஜாங்கனா விப்ரம கிங்கரத்வம் பஜதா விஹார யூனா. விஹார யூனாங்கிறது கண்ணனை சொல்றாரு இந்த இடத்துல. லீலாயுவ விசேஷேன வேஷேன கிருஷ்ணேன கிரமேண நிர்விஷ்யமானாகனா, சாரி, நிர்விஷ்யமானானா உபபுஜ்யமானாக, அதாவது அனுபவிக்கப்படுகின்றன்னு நான் வந்து மாத்தி சொல்லிட்டேன், சாரி தப்பா சொல்லிட்டேன். அந்த இடத்துல வந்து கண்ணன் வந்து இந்த ரித்துக்களை ஒன்னொன்னா அனுபவிக்கிறதுனால தான் ரொம்ப ஃபார்ச்சுனேட்னு நினைச்சுதான் இந்த ரித்துக்கள் எல்லாம். ரித்துக்கு வந்து ரித்து தேவதையா எடுத்துண்டு தேவதா ஸ்வரூபம் உண்டு ஒவ்வொன்னுத்துக்கும். நம்ம வந்து அப்படிதானே நம்ம பாரதிய சம்ஸ்கிருதியில எப்படி எடுத்துக்கிறோம், எல்லாமே வந்து ஒரு ஒரு தேவதா ஸ்வரூபம் உண்டு. அஸ்தி உத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாமனகாதிராஜான்னு காளிதாசன் ஆரம்பிக்கிறார். அதனால தேவதாத்மாங்கிறச்சே ஒவ்வொன்னுத்துலயும் தெர் இஸ் அ டிவினிட்டி இன் எவ்ரிதிங். அத வந்து ஏன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஒரு ஒரு ஃபீலிங் ஆஃப் ரெஸ்பெக்ட் when we see everything around us. ஏன்னா பகவானுடைய ஸ்வரூபம் இல்லையா ஒவ்வொன்றுமே. அப்ப அந்த ரித்துக்களும் அவனுடைய ஒரு இதுதானே. ருத்ரத்துல வரும் இல்லையா, ரித்தவகா ரித்துக்களும் ஒன்னும் கிரீஷ்ம வராது, சமக்கத்துல வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ரித்துவையும் சொல்லுவா அதுல இல்லையா. அதனால எல்லாமே பகவத் ஸ்வரூபம்ங்கிறதுனால அதுக்கு ஒரு தேவதா ஸ்வரூபமும் உண்டு. அப்படி எடுத்துட்டோம்னா இதுல வந்து நம்ம இந்த உத்ரேக்ஷாவோ அந்த மாதிரி அலங்காரங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இது காவியம்ங்கிறதுனால ஒரு ஒரு சேத்தன அச்சேதன விஷயத்துக்கு சேத்தனத்துவம் சொல்றதுனால அந்த இடத்துல உத்ரேக்ஷாவை சொல்லி ஆனோம், இல்ல ஒரு சமாசோக்திய சொல்லணும். இருக்கட்டும். நம்ம இதுல வந்து ரித்தவகா ரித்துக்கள் தது ததா அப்பொழுது அந்த அந்த கிரீஷ்ம காலம் வரும் பொழுது ஆர் ஒவ்வொரு அந்த அந்த கோகுலத்துல காளியமர்தனம் ஆன பிறகு விரஜாங்கனா விப்ரம கிங்கரத்வம் பஜதா விஹார யூனா. கண்ணன் என்ன பண்ணான்னா அந்த விரஜகுலத்துல இருக்கக்கூடிய கோபிகைகள் அவர்களுடைய விப்ரம இந்த விளையாட்டுகள் இருக்கோ இல்லையோ, அந்த யௌவனத்துல வந்த உடனே என்னென்ன ஒரு சிருங்கார சேஷ்டைகள் உண்டோ அதற்கு வந்து விப்ரமன்னு பேரு. சோ விரஜாங்கனா விப்ரம கிங்கரத்வம், அதற்கு வசமாக ஆனானா கண்ணன். கண்ணன் வந்து அங்க இருக்கக்கூடிய கோபிகைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒரு அசைவு ஒரு சிருங்காரமாக அவன் மேல இருக்கக்கூடிய அந்த பிரேமையினால செய்யக்கூடிய சேஷ்டைகள் இருக்கே, அவைகளுக்கு இவன் கண்ணன் கிங்கரத்வம், அதாவது தத்வச வர்த்தித்வம்ங்கிற அதற்கு வசப்பட்டு இருக்கிறா போல கண்ணன் பஜதா அதை செய்து கொண்டு விஹார யூனா அப்படி ஒரு லீலாவேஷம் தரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கண்ணன் இளைஞனால, அந்த குட்டி கண்ணனால நிர்விஷ்யமானாக அனுபவிக்கப்படுகின்றவைகளான இந்த ரித்துக்கள் ஸ்வகுணைகி நிதாந்த தன்யாக தன்னுடைய குணங்கள்னால அனுபவிக்கப்படுகின்றது இல்லையா. அந்தந்த ரித்துக்கு எல்லா இது ஐ டோன்ட் லைக் திஸ், ஐ டோன்ட் லைக் தட்னு நம்ம வந்து உடனே சொல்லிடுறோம், ஐயோ என்னால வந்து தாங்கவே முடியல இதை அப்படின்னு. ஒவ்வொரு ரித்துவிலையும் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் இருக்கு. நம்ம அதை பார்க்கிற விதத்திலையும் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அது மாறுறது. குளிர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு இருந்தோம்னா அதுலயும் ஒரு அழகு இருக்கு, இதுலயும் ஒரு அழகு இருக்கு. அதுதான் அந்த ரித்து வர்ணனை ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஒரு அனுபவம் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு நம்ம நல்ல விஷயத்த பார்த்துன்னு போனோம்னா லைஃப் வில் பி ஈஸியர் இல்லையா. இல்லைன்னா நம்ம கம்ப்ளைண்டே பண்ணிட்டு இருப்போம் ஒவ்வொரு ரித்துவை பத்தியும். அதனால ஸ்வகுணைகி அந்தந்த குணங்களை காரணமாக நிர்விஷ்யமானாக அனுபவிக்கப்படுகின்றவைகள் அந்த ரித்துக்கள். அதனால தன்னை பத்தி என்ன நினைச்சது, நிதாந்த தன்யாக அபோவன்னு, ரொம்பவே பாக்கியம் பெற்றதாக ஆயிற்று அந்த ஒவ்வொரு ரித்துக்களும். கிரமேண விஹார யூனா யுவா யுவானோ யுவானஹான்னு வரும். சோ யூனாங்கிறது திருத்தியா விபக்தி ஏகவச்சனத்துல அப்படி வருது. விஹார யூனா பஜதா ஸ்வயம் தது விரஜாங்கனா விப்ரம கிங்கரத்வம். இதுல வந்து இந்த ஸ்வயம் எங்க சேர்த்துக்கணும்னா ஸ்வயம் கிங்கரத்வம் பஜதா. தான் என்ன பண்றான்னா தானே அந்த பெண்களினுடைய சிங்கார சேஷ்டைக்கு ஒரு அடிமைப்பட்டவன் போல் அதை சேவிப்பவன் போல் ஒரு ஒரு விகாரம் ஒரு லீலா விளையாட்ட காமிக்கிறான் அந்த கண்ணன். தான் என்னமோ அந்த அந்த கோபிகைகள் இல்லாத இருக்க முடியாது, அதை பார்த்து தான் வந்து வசப்பட்டு இழுக்கப்பட்டவன் போல் அவன் நடந்துக்கிறான் இல்லையா. அதுதான் அங்க.
ஸ்வயம் தானே விஹார யூன அவனுடைய ஒரு ஒரு மோகன ரூபத்தை பார்த்து நம்ம மயங்குறோம். ஆனா அவனே ஒரு இடத்துல வந்து மயங்கி நின்னான்னா அது வந்து அந்த கோபிகைகள்கிட்ட தான். விஹார யூனா பஜதா ஸ்வயம் தத் விரஜாங்கனா விப்ரம கிங்கரத்வம் நிதாந்த தன்யாக ஸ்வகுணைர் அபூவன் நிர்விஷ்யமான ரிதவஹ கிரமேண. ஸ்வகுணைங்கிறதுக்கு புஷ்ப சமிருத்தியாதிபிகி அந்தந்த ருத்துக்களுக்கு ஒவ்வொன்னு இருக்குமோ இல்லையோ ஒரு குணங்கள், அதை வச்சுன்னு சொல்றார். கிருதாவசேகா இவ கிருஷ்ண கீதை மரங்களை வர்ணிக்கிறார் அந்த இடத்துல. சகிருதாவசேகா இவ கிருஷ்ண கீதைஹி வனத்ருமா வர்த்தித துங்க ஸ்ருங்காக அயத்தன லப்தானி கவாம் பபூவுஹு ஸ்தாயீனி வருஷாதப வாரணானி. இந்த ரித்து வர்ணனையில ஜோர் அதுதான். நமக்கு கண்ணன் பேக்ரவுண்ட், கோகுலம் வர்ணனை, மாடு பசுமாடு போருமே இல்ல. கிருஷ்ண கீதைஹி வர்த்தித துங்க ஸ்ருங்காக வனத்ரமாகங்கிறார். அந்த கண்ணனுடைய பாட்டு தான் வந்து ஜலமா இருக்கான் அந்த காட்டு மரங்களுக்கு. கிருத அவசேகாக, அவசேகம்னா அந்த தண்ணீர் பாய்க்கிறது இருக்கோ இல்லையோ சேச்சனம், அந்த பாய்ச்சல் வந்து எதனால செய்யப்பட்டதுன்னா கண்ணனுடைய பாட்டுனால செய்யப்பட்டது. அவனும் நித்தம் அந்த ஒரு ஃப்ளூட்டை வச்சுட்டு அவன் வாசிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷம் முரளி நாததாரான்னுட்டு கிட்டத்தட்ட 145 ஸ்லோகம் இருந்தது. அத வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது என்னன்னா யாரோ இப்ப 19th century ஏர்லி 19th centuryல பிறந்த ஒரு ஒரு கவி. அவர் எழுதின 19th century 20th century அவர் வந்து 145 ஸ்லோகம். ஒண்ணு அதுல வந்து சப்ஜெக்ட் மேட்டரு இந்த பாதுகா சகஸ்திரம் மாதிரி. அவர் வந்து வெறும் முரளி அந்த கண்ணனுடைய வேணுகானம், அந்த வேணுகானத்தை பத்தி அவர் ஒவ்வொரு எல்லாம் பெரிய 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 ஸ்லோகங்கள். ஸ்ரக்தரா சார்தூல விக்ரீடித்தம் மந்தாக்கிராந்த இப்படிதான் அந்த ஸ்லோகங்கள். அவ்வளவு அழகா ஒரு வர்ணிச்சிருப்பார். ஒரு தடவை அதை வேத கோஷமா சொல்றது, அதை வந்து எப்படி மூக்க பஞ்சசதியில பாதாரவிந்த சதகம்னு சொல்றச்சு அம்பாளுடைய திருவடியையே பலவிதமா நம்ம வந்து பாவிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் எழுதியிருந்தார். ரொம்ப ஒரு ஒரு சுவாரஸ்யமா இருந்தது அந்த ஸ்லோகங்கள். கிருதாவசேகாக, சோ கிருஷ்ண கீதைஹி கண்ணனுடைய அந்த வேணுகானங்களினால் கிருத அவசேகாக இவ தண்ணீர் நீர்ப்பாய்ச்சல் செய்யப்பட்டவைகள் போல் வனத்ருமாக வர்த்தித துங்கஸ்ருங்காக அவைகளுடைய அந்த தலை வந்து இன்னும் ரொம்ப உயரக்க வளர்ந்த ஒரு ஒரு சிருங்கங்கள் சிகரங்களை வைத்த வனத்ருமாக அந்த காட்டு மரங்கள். இப்ப என்ன ஆயிடுத்து, காட்டு மரங்கள் கவாம் பசுமாடுகளுக்கு கண்ணனுடைய பாட்டுனால வளர்ந்துருத்து நன்னா, சிகரங்களும் நன்கு வளர்ந்துருத்து. அப்போ இந்த மாடு பசு மாடெல்லாம் மேய்க்கிறச்சு என்ன ஆகுதுன்னா, வெயில் காலமோ இல்லையோ இல்ல வருஷா காலமா இருக்கட்டும், அது மாடு வெயில்லையும் மழையிலையும் தவிக்கிறது அப்படியே கிடக்குன்னா நம்ம சொல்லுவோமோ இல்லையோ, அது அப்படியே வந்து தமிழ்ல நம்ம யூஸ் பண்ற அந்த எக்ஸ்பிரஷனை தேசிகர் யூஸ் பண்ணிருக்காரு பாருங்க. மழையிலையும் வெயில்லையும் தடுப்பு மாதிரி இருந்துதான் அந்த மரங்கள் எப்பொழுதுமே. வருஷ ஆதப வாரணானி பபூவுகு. இந்த மரங்கள் வனத்ருமாக காட்டு மரங்கள் எல்லாம் நன்கு வளர்ந்த மரங்கள், உயரக்க வளர்ந்த மரங்கள். வருஷாதப வாரணானி பபூவுகு கவாம் பசுமாடுகளுக்கு மழையிலிருந்தும் ஆதப வெயிலிலிருந்தும் வாரணானி தடுப்புகளாக பபூவுகு ஆன. மேலும் அதுக்கு வந்து 2 அட்ஜெக்டிவ். அயத்தன லப்தானி, கவலையே இல்லாத ஒரு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா கிடைச்ச ஒரு விஷயம் இது. நம்ம போய் ஒரு ப்ரொக்யூர் பண்ண வேண்டாம், ஒரு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டாம், இல்ல மழைக்காக ஒரு கொடையை வச்சுட்டு நம்ம வந்து இருக்கா இல்லையா அதுல ஓட்ட விழுந்துருத்தா, இதெல்லாம் எதுவுமே இல்லை. தானா அது அப்படியே ஒரு சத்திரம் மாதிரி ஆயிடுதான் இந்த காட்டு மரம். அயத்தன லப்தானி, எத்தனமே இல்லாமல் எஃபர்ட்டே போடாம கிடைத்த வருஷம் ஆதப வாரணானி. சோ ஒரு கொடை மாதிரி இருந்தது. மேலும் ஸ்தாயினிங்கிற ஒரே இடத்துல அப்படியே இதுவா இருக்கு. இப்போ காத்தடிக்கிறச்சே நமக்கு தெரியும் எப்படி அந்த அம்பரலா வந்து அப்படி ஒரு ஒரு மேல் பக்கமா திரும்பின்றோம், நமக்கு வந்து கொடையாவே இருக்காது அது இல்லையா. பலமா ஒரு காத்து அடிக்கட்டவே, அந்த காத்துல
அப்படி திரும்பின்றும் நம்ம வந்து ஃபுல்லா நனைஞ்சு போயிடுவோம் அந்த காத்துல. அதெல்லாம் எதுவுமே ஆகாதான் இங்க. ஸ்தாயினி, எங்கும் அசையாமல் நிற்கக்கூடிய மாடுகளுக்கு ஒரு சத்திரம் போல. வருஷாசு வருஷா வருஷா வாரணானி கிரீஷ்மேஷு விருஷ்டி இது ஆத்தப்ப வாரணானி அப்படி எடுத்துக்கிறோம். சோ கொடைங்கிறது வெயில் காலத்துல வெயிலை தடுக்கிறதுக்கும் இருக்கு, மழை காலத்துல மழையை தடுக்கிறதுக்கும் இருக்கு. அதே போல இங்க மரங்களும் அந்த கொடை மாதிரி ஆச்சு. அது கண்ணனுடைய ஒரு வேணுகானத்தினால வளர்ந்தது. கிருதாவசேகா இவ கிருஷ்ணகீதைஹி வனத்ருமா வர்த்தித துங்க ஸ்ருங்காக அயத்ன லப்தானி கவாம் பபூவுஹு ஸ்தாயீனி வருஷாதப வாரணானி. மேலும் கண்ணன் அங்க வந்து நிக்கிறதுனால, அவன் அந்த இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்றதுனால அது எப்படி இருந்தது, எந்த ஒரு இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் அங்க வந்து ஒண்ணுமே நடக்கலைங்கிற. பபஞ்ச வாத பிரபலோ ந விரக்ஷானு ந திக்ம ரஷ்மிஹி சலிலம் ததாப ததாக வன்யாம் நச்ச தத்ர தாவஹா சம்ரக்ஷிதா யத்ர கவாம் சதேவஹா. யத்ர எங்க, சதேவஹா சதேவகாங்கிறச்சு இது வரைக்கும் நம்ம பார்த்த 4 சர்க்கத்தையும் எடுத்துக்கணும் இல்லையா? இல்லைன்னா அவனுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்ததுனால சதேவகா அப்படின்னு சொல்றச்சு அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சியத்வனியும் போ. அதாவது வேறு ஒரு அர்த்தத்தை குறிப்பது. அந்த தேவன் இருக்காம பாருங்க அப்படின்னா அந்தங்கிறதுக்கு நம்ம இன்டர்நேஷன்ல சொல்றோம் அத. ஆனா அதுக்கு பின்னாடி எத்தனை ஒரு அர்த்த கற்பிதமா இருக்கு, அதை எடுத்துக்கணும் அங்க. சதேவகா அந்த கண்ணன், அவன் கவாம் சம்ரக்ஷிதா, அவன் வந்து இந்த எந்த இடத்தில் எந்த விருந்தாவனத்துல சதேவகா அந்த பரம்பொருளான கண்ணன் கவாம் சம்ரக்ஷிதா பசுமாடுகளை வந்து ரட்சிப்பவனாக இருக்கிறானோ தத்ர அந்த இடத்தில் இந்த மரங்கள்லாம் இருக்கு, மரங்கள்லாம் விழுந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும். நல்ல சூறாவளி காத்து அடிக்கிறச்சே. பிரபலகா வாத்தகா அப்படி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஒரு இது அது இங்க போடுறாரு பாருங்க. கிரீஷ்ம பவகா சண்டவாத்தகாங்கிற இந்த ஒரு மேகாத்து அடிக்கும், துணி எல்லாத்தையும் பறக்க விட்டுரும் அந்த மாதிரி. ஈவன்தோ நம்ம வந்து இந்த வடாத்துக்கெல்லாம் போட்டு அந்த கல்லெல்லாம் வச்சு வைப்போம் தெரியுமோ இல்லையோ, ஏன்னா அந்த சமயத்துல ஒரு சண்டவாத்தங்கிறது ஒண்ணு உண்டு. ஒரு ரொம்ப ஒரு ஃபியர்ஸா ஒரு விண்ட் ஒண்ணு அடிக்கும். அது பிரபலகா வாத்தகா, ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய ஒரு காற்றாக இருந்தாலும் விரக்ஷானு ந பபஞ்ச, அந்த காற்று மரங்களை ந பபஞ்ச அது வந்து உடைக்கவில்லை, அதை வீழ்த்த முடியல அந்த காத்துனால. மேலும் திக்ம ரஷ்மிஹி சலிலம் ந ததாப, திக்ம ரஷ்மிஹி சூரியன் வந்து கிரீஷ்ம காலத்துல அப்படியே எல்லாத்தையும் வந்து சோஷ்மனா இதுல படிப்போம் சூரிய சதகத்துல ஒரு ஸ்லோகம் வரும். அது படிக்கிறச்சேயே நமக்கு வந்து மூச்சு காத்தெல்லாம் வந்து ஒரு இது வர மாதிரி இருக்கும், ட்ரையப் ஆற மாதிரி இருக்கும் அந்த ஸ்லோகத்தை படிக்கிறச்சேயே. சோஷ்மனா அப்படின்னு ஒரு ஒரு ஸ்லோகம் ஒண்ணும் டக்குன்னு மறந்து விடுது, அது என்ன ஸ்லோகம்னுட்டு சொல்றேன். சொல்ல முடியுமா? அதுதான் யோசிக்கிறேன் எந்த சூஷ்மனா பாக்குறேன். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 14வது ஸ்லோகம் ஆவೃತ್ತಿ பிரம்த விஸ்வாஸ் ஸ்ரமமிவ ததத சோஷிண ஸ்வோஷ்பணேவ கிரீஷ்மே தாவாக்னி தப்தா இவ ரசம் அசகிருத்யே தரித்ரியா தயந்தி. அதுக்கப்புறம் தே பிராவிருஷ்ய ஆத்தபானா இவ ஆத்தபானா அதிசய ருஜகா இவ உத்வந்த தோயா ஹிமர்த்தோ மார்த்தண்டஸ்யா பிரச்சண்டா சிரம் அசுபபிதே பீஷவோவோ பவந்தூன்னு. முதல்ல கிரீஷ்ம காலத்தை வர்ணிச்சுட்டு அடுத்தது பிராவிருஷி, அதாவது வருஷா காலத்துல எப்படி வந்து அப்படியே எல்லாத்தையும் தணிக்கும் அப்படிங்கறத வர்ணிப்பார். அதுல வந்து ஸ்வ ஊஷ்மனா சோஷினஹா, உலகமே வந்து அப்படியே இட் இஸ் பீன் கம்ப்ளீட்லி ட்ரைட் அப்
அந்த அந்த சூரியனுடைய ஒரு தாபத்தினால அது அப்படியே கம்ப்ளீட்டா உலகமே காஞ்சு போய் இருக்கிற சமயத்துல அந்த வருஷா காலத்துல ஏன்னா காஞ்சு போகிறச்சே அவன் தானே தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான் இந்த சூரியன் எடுத்து அதை மேகமாக மாத்தி அதுக்கப்புறம் அந்த மேகத்துல இருந்து பிரசிபிடேஷன் ஆகி உங்களுக்கு திருப்பியும் வந்து இதுல உயிர்ப்பிச்ச மாதிரி வரணும் இந்த உலகமே திரும்பி புனருஜ்ஜீவனம் ஆகிறது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூரியன் தான் அப்படின்னு வர்ணிப்பார் அதுல 14வது ஸ்லோகம் 14வது ஆமா ஆமா திக்ம ரஷ்மிகி அதனால அவருடைய ரஷ்மின்னா அந்த கிரணங்கள் திக்ம ரொம்பவும் தீவிரமா இருக்கான் அந்த ரஷ்மி அதனால வந்து சலிலம் ஜலத்தை அவர் அப்படியே தகிச்சு அதை வந்து இழுத்துடுறார் சோ ஹி ட்ரைஸ் இட் அப் இல்லையா அது இல்லைங்கிறார் இங்க கண்ணன் அங்க இருக்கும் பொழுது திக்ம ரஷ்மிகின்னுட்டு அவருக்கு வந்து அந்த இடத்துல பரிகர அங்குர அலங்காரம் சூரியன்னு போடுறதுக்கு பதிலா திக்ம ரஷ்மிகின்னு போட்டதுனாலேயே சூரியன் the one who has அவ்வளவு ஸ்ட்ராங் ரேஸ் அப்படியே நல்ல ஒரு தீக்ஷ்ணமான ஒரு கிரணங்களை கொண்டவனான அந்த சூரியன் சலிலம் ஜலத்தை ந ததாப தகிக்கவில்லை அத வந்து வத்த வைக்க முடியல கோகுலத்துல மேலும் வன்யாம் தத்ர தாவகா தாவாக்னி காட்டுத்தீ வரணும் சம்மர்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரைனஸ் ஜாஸ்தி ஆகரிச்சு தானா வந்து உங்களுக்கு ஃபயர் பிடிச்சுக்கும் அது வந்து காட்டுத்தீ அது தாவகான்னு பேரு இந்த தாவாக்னி காட்டுத்தீயானது தத்ர வன்யாம் வன்யாமங்கிறச்சே வனஸ்தலி அந்த காட்டு பிரதேசம் இருக்கே காட்டு மரங்கள் வன ராஜிங்கிறார் காட்டுல இருக்கக்கூடிய அந்த மரக்கூட்டம் இருக்கே அது வன்யான்னு சொல்றோம் வனம் காடு வன்யா அந்த காட்டு பிரதேசங்கள் இருக்கே வனஸ்தலிங்கிறோம் அந்த பூமி பூரா அதை தாவகா இந்த காட்டுத்தீயானது ந ததாக செழிப்பா இருக்கிறச்சு எங்க இருந்து அது வந்து புடிச்சுக்கும் உங்களுக்கு ட்ரை ஆனாதான் முதல்ல சூரியன் வந்து எல்லாத்தையும் காய வைக்கணும் காய வச்சு அதுக்கப்புறம் காத்தும் சூரியனுடைய அந்த ஹீட்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பொறி வரணும் அதுக்கப்புறம் காட்டுத்தீ பரவணும் இதுதானே நேச்சர் ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையா கோகுலத்துல ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு வெயில் காலமா இருக்குல்ல அதனால தத்திர தாவகா காட்டுத்தீயானது ந ததாக எரிக்கவில்லை எத்திர சதேவகா கவாம் ரக்ஷிதா பசுமாடை ரட்சிக்கிறதுக்கு பகவான் இருக்கும் பொழுது பகவதா ரக்ஷியமானானாம் கவாம் சமிருத்தையே வாதாதயா இந்த காத்து முதலியவைகள்லாம் இருக்கே விருக்ஷாதி உபகதிம் அகுர்வந்தகா பகவந்தம் பிரீணயாமாசுங்கிற பகவான வந்து சேவிக்கணும்னு அவைகளுக்கு ஆசை அவனுக்கு பிடிச்சமான இந்த பசுமாட்டை போய் வந்து டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி நாசம் பண்ற மாதிரி எதையாவது ஒரு காரியத்தை பண்ணிவிட்டோம்னா பகவானுடைய கோபத்தை யாரு அப்புறம் வந்து இது பண்றது அதனால அவன் இருக்கிற வரைக்கும் அவனுடைய ஏரியால இதுகள்லாம் வந்து தன்னுடைய காரியத்தை பெருசா பண்ணலையாம் காத்து சூரியன் அதுக்கப்புறம் தாவா அக்னி இது மூணுமே அவனை வந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்றதுக்காகவும் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் தான் அவைகள் அங்க இருந்தன பபஞ்ச வாதப் பிரபலோ ந விருக்ஷான் ந திக்ம ரஷ்மி சலிலம் ததாப ததாக வன்யாம் நச்ச தத்ர தாவஹ சம்ரக்ஷிதா யத்ர கவாம் சதேஹ தேவஹ காவோ மகிஷ்யஹ கபீரநாதாஹ சஞ்சாரிதா ஷார்ங்கபிருதா யதார்ஹம் கலிந்த கன்யாம் அவகாஹ்ய காலே கர்மாபதா சம்பதமேவ பேஜுஹு ஜலத்தை வத்த வைக்கலையோ இல்லையோ சூரியன் அதனால நம்ம கலிந்த கன்யா யாரு யமுனை கலிந்த பர்வதத்திலிருந்து பிறந்தவள்ளுங்கிறதுனால அதாவது அங்கிருந்து ஷிஃப்ளோஸ் இல்லையா எப்படி ஹிமவத் புத்திரின்னு கங்காவை சொல்றோம் அதே போல கலிந்த பர்வதத்திலிருந்து வந்ததுனால யமுனைக்கு கலிந்த கன்யான்னு பேரு கலிந்தஜா இல்லைன்னா சோ கலிந்த கன்யாம் அவகாஹ்ய இந்த பசுமாடெல்லாம் இருக்கே காவகா மகிஷ்யா எருமாடுகள் எல்லாமே கபீர நாதாக நல்ல சத்தம் போட்டுண்டு அதுக்கு வந்து ஈனஸ்வரம் இல்லைன்னு அர்த்தம் வாடி அப்படியே ஒரு வாடி இருந்ததுன்னா அதனுடைய குரலே ரொம்ப எழும்பாத இருக்கும் வெரஸ் இங்க வந்து நல்ல கம்பீரமா இருந்துதான் அவைகளினுடைய நாதம் சோ கபீரநாதாக ரொம்ப டீப் சவுண்ட் அந்த பசுமாட்டுக்கும் எரும மாடுக்கும் அப்படி ஷார்ங்க பிருதா ஷார்ங்கம் அப்படிங்கிற வில்ல வச்சுட்டு இருக்கக்கூடியவர் ஷார்ங்கியான கண்ணனுன்னால் சஞ்சாரிதாக மேய்க்கப்பட்டவைகளான இந்த மாடுகள் யதார்ஹம் யதார்ஹம்ங்கிறச்சு யதா உச்சிதம்ங்கிறார்
அதாவது அந்தந்த தத்தத் உச்சித தேசேஷு சஞ்சாரிதாக, எங்கெங்கெல்லாம் செழிப்பா புல்லு இருக்கோ அந்த விளைச்சல் இருக்கோ அந்தந்த இடத்துல இவன் வந்து பார்த்து பார்த்து அழிச்சுன்னு போறான் கண்ணன். அந்த எந்த மாடுக்கு எது வந்து பிடிக்குமோ அந்த இடத்துக்கு அழிச்சுட்டு போய் அதை மேய விடுறான். அப்படி கண்ணனினால் ஷாரங்கபிருதா, கண்ணனினால் யதார்த்தம் உச்சிதமாக சஞ்சாரிதாக மேய்க்கப்பட்டவைகளான கபீரநாதாக, நல்ல ஒரு இட் இஸ் பீன் ப்ரொடெக்டட் வெல்ங்கிறார். பரிபோஷாத்து விருஷபவன் மந்திர நாதாக, விருஷபவத்து, அதாவது விருஷபவத்துன்னா காளமாடு மாதிரி இவைகள்லாம் சத்தம் போட்டுதான் நல்ல கம்பீரமா, ஏன்னா நல்ல போஷிக்கப்பட்ட மாடா இருந்தது. அதனால வந்து காளமாடு மாதிரின்னுட்டு அபய தீட்சிதர் வியாக்கியானத்துல எழுதுறாரு. சோ காளமாடு மாதிரி நல்ல டீப் சவுண்டா இருந்துதான் அந்த மாடுகளுக்கும். மகிஷ்யாச்ச, மகிஷிங்கிறது எரும மாடு. மகிஷ்யா காலே சரியான சமயத்தில், அதாவது எப்போ அந்த மத்தியான வேளையில கலிந்த கன்யாம் அவகாஹ்ய யமுனேல இறங்கி, ஒருவேளை அப்பப்போ அப்படி ஒரு மர நிழல்ல இருந்து இன்னொரு நிழலுக்கு போகிறச்சே நடுவுல கொஞ்சம் வெயில் வருமோ இல்லையோ, அதனால அதுக்கு வந்து தவிச்சுதான். சோ கர்ம ஆபதா சம்பதமேவ பேஜுகு, கர்ம இந்த வெயில் காலம்ங்கிற ஒரு ஆபத்தான நிலைமையில் கூட யமுனையில இறங்கினதுனால சம்பதமேவ பேஜுகு, நல்ல ஒரு ஜலத்தை தான், சம்பத்து செழிப்பதான் அனுபவித்தன இந்த மாடுகள். சம்பத்துங்கிறச்சு வெறும் இது மாத்திரம் இல்ல, முன்னாடி சாயா, அதாவது நிழல் கிடைச்சது. கண்ணனுடைய ஒரு பாட்டுனால வளர்க்கப்பட்ட அந்த மரங்கள் எப்ப நின்னுண்டு நிழல் கொடுத்துதான் இந்த பசுமாட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன, சலிலம் ஜலம் இருந்தது. ஏன்னா திக்ம ரஷ்மிஹி அப்படி ததாபன்னு போட்டார். ஜலத்தை அது வத்த வைக்கல, ஜலம் வத்த வைக்காததுனால காட்டுத்தீயும் இல்ல, நல்ல மரமும் இருந்தது. சோ சாயா சலில திருணாதி வைக்கல்ய அபாவாத்து, அதாவது இதெல்லாம் இல்லாமல் இல்லை, எப்பொழுதுமே கண்ணனுடைய ஒரு அனுகிரகத்தினால அங்க வந்து சதா சர்வகாலமும் செழிப்பா இருந்தது. சோ கர்ம ஆபதா, இந்த இந்த வெயில் காலம்ங்கிற ரூபத்துல வரக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கே, அந்த ஆபத்தினால கூட, ஆபத்தினால் நன்மையை தான் அனுபவித்ததுங்கிறார். சம்பதமேவ பேஜுகு, அவைகளுக்கு ஒரு ஆபத்துங்கிறதே வரல அந்த இடத்துல. ஏன்னா கண்ணன் அங்க சஞ்சாரிக்கிறான் எல்லாத்தையும். சரியா? சோ ஷாரங்க பிருதா, ஷாரங்க பிருதாங்கிறதுக்கு இருங்க, அது மாத்திரம் ஒரு சுவாரஸ்யம் சொல்லிட்டு நிறுத்திக்கலாம். அந்த ஷாரங்கங்கிற சப்தம் வந்து ஷாரங்கம் என்னும் வில்லாகிய வில்லேந்தின்லாம் இருக்கும் இல்லையோ, அது வந்து அவருடைய வில்லு, அதனால அதுக்கு வந்து ஷாரங்கம்னு பேரு. அது வந்து விஷ்ணுவை குறிக்கிற மாதிரி இருக்கு, வாஸ்தவம் தான். ஆனா இங்க வந்து சுவாரஸ்யம் எப்படி எடுக்கிறாருன்னா உத்தமர் சுவாமி, ஷாரங்க சப்தேன பகவத் தனுர்கிரகண அபேட்சையா, பகவானுடைய தனுசுங்கிறத எடுத்துக்கிறதுக்கு பதிலா பிரகிருத உபயோகிதையா, இங்க வந்து நமக்கு உபயோகம் என்ன, கண்ணன் இங்க ஷாரங்கத்தை எதுக்கு எடுத்துட்டு வரணும், அவன் என்ன வில்லையா வச்சுட்டு இருக்கான், எடப்பாய தானே இல்லையா, ஹி இஸ் அ கௌஹர்ட். இங்க எடையனுக்கு வந்து கையில வில்லு வச்சுப்பானோ, அதுக்காக அவர் வந்து எப்படி அதை வந்து மாத்துறாருன்னா ஸ்ருங்க நிர்மிதாக ஷாரங்காகங்கிறார். ஸ்ருங்கன கொம்பு, இந்த கொம்பை வந்து மாட்டினுடைய கொம்போ இல்ல வேற ஏதாவது ஒரு மிருகத்தினுடைய கொம்பை வச்சுண்டு ஒரு ஓட்டை போட்டு அது வழியா ஊதுறது. அந்த கொம்பை கையில வச்சுண்டா இந்த மாடுகள் எல்லாம் இங்க போ அங்க போ இங்க வான்னு ஊதி கூப்பிடுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமோ இல்லையோ, அவன் வேணுகானமும் இருக்கட்டும், வேணுகானம் தனி, அது வந்து ஹாபின்னு வச்சுக்கோங்க. வேலைக்கு உபயோகமா வந்து இந்த கையில ஸ்ருங்கத்தினால செய்யப்பட்ட ஒரு ஆயுதத்தை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை உன்னை கையில வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஹார்ன் அப்படின்னு, இட்ஸ் ஆக்சுவலி அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஹார்னுங்கிறது இன் ஓல்டன் டேஸ் அது வந்து இட் வாஸ் மேட் ஆக்சுவலி ஃப்ரம் அன் அனிமல்ஸ் ஹார்ன். அதுக்கப்புறம் இன்னைக்கு யூஸ் பண்ற ஹார்ன் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரால யூஸ் பண்றதெல்லாம் கம்ப்ளீட்லி மெட்டல் அண்ட் அதுல பண்றது. பட் ஸ்ருங்க நிர்மித தமான உபகரணம், தமானங்கிறச்சு சத்தமிடுகின்ற ஒரு உபகரணம், ஒரு சாதனமாக ஆறுது, ஒரு டூல் டு கால் த கவுஸ்.
தது முகே நிக்ஷிப்பிய அத வாயில வச்சுண்டு தமாயன்னு சப்தத்தை செய்து கொண்டு சஞ்சரணீய ஸ்தல சூச்சனாதி குறியாத். சஞ்சரணீய ஸ்தலம்னா இங்க வானுட்டு மாடெல்லாத்தையும் கூப்பிடணுமோ இல்லையோ, இங்க நன்னா இருக்கு புல்லு இங்க மேயின்னு சொல்லி கூப்பிடணுமோ இல்லையோ. அதனால ஷார்ங்க பிருதா சஞ்சாரிதாகான்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஸ்ருங்க பவானி ஷார்ங்காணி தனும்ஷி அப்படி பக்ஷியந்தே சொல்லிக்கலாம். ஆனா அதை விட இது பெட்டருங்கிறார் அவர். கையில ஊதுகோல் மாதிரி ஒண்ணுத்த வச்சுண்டு ஒரு ஊதறத்துக்கு அந்த ஹார்ன் மாதிரி அதை வச்சுட்டு இருக்கக்கூடிய கண்ணன்னால மேய்க்கப்பட்ட இந்த பசுமாடு பார்த்து பார்த்து யதார்த்தம் எது உச்சிதமா இருக்குமோ அந்த இடத்துக்கு கூப்பிட்டு அந்த பசுமாடை நீ இங்க சாப்பிடுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த மாடெல்லாம் என்ன பண்றதுன்னா அந்த சரியான சமயத்துல போய் யமுனையில இறங்குறது, யமுனையில ஃபுல்லா ஜலம் ஓடுறது. அதுல அவைகளுக்கு அந்த வெயில் காலத்தினுடைய ஒரு ஆபத்தே தெரியாம சம்பத்தாக தான் பார்த்துதான். காவோ மகிஷ்யஸ்ச கபீரநாதாக சஞ்சாரிதா ஷார்ங்கபிருதா யதார்த்தம் கலிந்த கன்யாம் அவகாஹ்ய காலே கர்மாபதா சம்பதமேவ பேஜுஹு. சரியா? அந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். உங்கள்ட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கேட்கலாமா? கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. ரொம்ப அழகா சொல்லுங்க. அது சூரிய சதகம் நீங்க முன்னாடியே எடுத்திருக்கேன் இல்லையா? ஆமா எடுத்திருக்கேன். அது இப்ப இருந்தாலும் அனுப்ப முடியுமா? ஓ ஷூர் ஷூர், நான் பிளேலிஸ்ட் அனுப்புறேனே டெஃபினட்டா. தன்யவாதம். தன்யவாதம்.